அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் வழங்கும் சத்சங் நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको सादर प्रणाम. गोल्ड मेडलिस्ट प्रस्तुति सत्संग कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. நேயர்கள் எழுப்புகின்ற சந்தேகங்களுக்கு உரிய விடையை நாம் தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்றைக்கு ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். அதில் அவர் ராமநாமத்தினுடைய பெருமையை சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறார். ராமநாமத்தினுடைய பெருமை என்ன? இந்த ராம என்ற பெயரை மரா என்ற வார்த்தை மறுவிச்சொல் தான் ராம் என்பது. மரா என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். மரா மரா மராமனா ராம் ராமன் வரும். இங்கே மரா என்ற சொல்லு தான் மா என்ற சொல்லும் ரா என்ற சொல்லும் அப்புறம் ரா என்ற சொல்லும் மா என்ற எழுத்தும் சேர்ந்துதான் மரா என்றும் ராம் என்றும் ஆயிற்று. வால்மீகி ராமாயணத்தை இயற்றியவர் வால்மீகி. தாங்கள் அறிவீர்கள், அவர் ஆரம்பத்திலே கொள்ளைக்காரனாக இருந்தார். அதுவும் வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்தார். வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருந்து பிறகு நாரதருடைய அறிவுரையால் அவர் துறவியாக மாறினார். அப்படி துறவியாக மாறுகின்ற பொழுது அவருக்கு நாரதர் ராமநாம மந்திரத்தை உச்சரிக்கிறார். அந்த வால்மீகிக்கு பழைய பெயர் ரத்னாக்கர் என்பது. இந்த ரத்னாக்கர் வழிப்பறி கொள்ளைக்காரன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த ரத்னாக்கர் அவருடைய வேலையே வழிப்பறி செய்வதுதான். சாலையிலே போகின்ற மக்களை பிடிப்பது, கட்டுவிப்பது, அவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது, தரம் மறுத்தால் அவர்களை கொண்டு வருவது, இதுவே அவருடைய வேலை. இவருக்கு ராம் என்ற மந்திரத்தை சொல்ல வரவில்லை. என்னவென்றால் அவன் வேலையோ வழிப்பறி கொள்ளை, அந்த வேலை. அப்போ ராம் என்ற மந்திரம் கற்பிக்கிறார் நாரதர். ஆனால் அவரும் அதை உச்சரிக்க மறுக்கவில்லை. அவனால் உச்சரிக்க முடியவில்லை. ஆகவே நாரதர் ஒரு ஐடியா வந்தவருக்கு. சரி, அவனை கேட்டார், ரத்னாகர், உன் தொழில் என்ன? வழிப்பறி கொள்ளை. வழிப்பறி செய்கின்ற பொழுது அவர்கள் தன்னுடைய பொருளை தர மறுத்தால் நீ என்ன செய்வாய்? அவளை அடிப்பேன் அல்லது கொல்லுவேன். சரி, கொன்றால் அவர்கள் என்ன ஆவார்கள்? இதில் என்ன சொல்லுங்கள்? இறந்து விட்டான். இந்த சொல்லுவாங்க மரா என்பார்கள். கொன்றால் அவன் மரா, அதாவது இறந்து விட்டான். மரா என்று சொல்வாயா? சொல்வேன். இங்கே சொல்லு பார்க்கலாம். மரான்னு சொல்லு. ஒன்றே அவன் சொன்னான் மரா சொல்ல அடுத்தான். மரா சொல்ல ராமான்னு வரும். சொல்லி பாருங்கள். ராமன் வரும். ஆக மரா என்று சொல்லை தொடர்ந்து சொல்லிட்டே வந்தால் அது ராம் என்று அதனுடைய இருக்கும். இப்படி அந்த ராமன் என்ற சொல்லை திருப்பி சொன்னாலே புண்ணியம் நிகழும் பொழுது நேரடியாக சொன்னால் எவ்வளோ பெரிய புண்ணியம் என்ற கருத்தை தான் அங்கே நாரதர் வால்மீகிக்கு, அதாவது ரத்னாகரனுக்கு சொன்னார். அந்த மந்திரம் கேட்டான், அவருடைய அருளையை கேட்டான் ரத்னாகரன். பிறகு துறவியாகி, மகானாகி, ஞானியாகி, ராமனுடைய அருளால் வால்மீகி என்று புதிய சகாப்தம் படைத்தான். அவர் இயற்றியதான் சமஸ்கிருத மொழியிலே வால்மீகி ராமாயணம். இந்த வால்மீகி ராமாயணம் அவர் இயற்றியது தான். ஆக
ராமனுடைய மந்திரத்துக்கு அவ்வளவு பேர் இருக்கிறது, அவ்வளவு மகிமை இருக்கிறது. இந்தியிலே கபீர்தாஸ் சொல்கிறார், துளசிதாஸ் சொல்கிறார், ஜாசு நாம் சுமிரோ ஏக் பாரா, ஜாசு நாம் சுமிரோ ஏக் பாரா. யாரெல்லாம் ஒரு முறையேனும் ராமனுடைய பெயரை சொல்லுகிறார்களோ அவர்கள் உத்தரகி நர பவ சிந்து அபாரா, உத்தரகி நர பவ சிந்து அபாரா. அவர்கள் ராமனுடைய பெயரை ஒரே ஒரு சொன்னால் போதும், அவர்கள் பவசாகர் என்ற இந்த பிறவி பெருங்கிலிருந்து அவர்கள் கடப்பார்கள், மீண்டும் அவருக்கு பிறவி கிடையாது என்று சொல்கிறார் துளசிதாசன். அதே வள்ளுவர் சொல்வார், பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். கேள்விப்பட்டிருப்பீங்க. பிறவி பெருங்கடல் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதுபோல் ராமனுடைய பெருமை இங்கே சொல்லப்படுகிறது. அதே போல் இன்னும் சொல்கிறார் துளசிதாசர், ராம நாம மணி தீப தரு, ராம நாம மணி தீப தரு, ஜீஹ தேஹரி துவார், ஜீஹ தேஹரி துவார், துளசி பீத்தர் பாயிரோ ஜோ சாசி உஜியார். நாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறோம், மின்விளக்கு எரிகிறது, அது வெளிச்சம் தருகிறது. சரி, திடீரென்று மின் சாரம் கட்டாகிவிட்டால் அப்போ என்னாகும்? இருள் போயிடும். அப்புறம் என்ன செய்வோம்? ஒரு அகல் விளக்கு எடுத்து எரிய வச்சுப்போம். இப்போ நமக்கு வெளியேயும் வெளிச்சம் வேணும், உள்ளேயும் வேண்டும். அப்போ என்ன செய்வது? இருப்பது ஒரே விளக்கு. என்ன செய்வோம்? அந்த விளக்கை எடுத்து வீட்டினுடைய நிலைப்படியிலே, வாசப்படியுமாங்க, நிலைப்படியிலே வைத்து விடுவோம். வைத்து விட்டால் உள்ளேயும் வெளிச்சம் வரும், உள்ளேயும் வெளிச்சம் வரும். அது மாதிரி நாம் வீடு, நம்முடைய உடம்பாகிய வீட்டுக்கு நாக்கு தான் நிலைப்படி. இந்த நாக்கிலே ராமன் என்ற மணி விளக்கை வைத்து விட்டால் அப்பொழுது அதன் பிரகாசம் உள்ளேயும் விழும், வெளியே விழும். தமிழ் சொல்வார்கள் அகம் புறம் என்பார்கள். அகமும் வெளிச்சமாகும், புறமும் வெளிச்சமாகும். ஆக ராமநாமம் மன தீப தரு, ஜீஹனால் நாக்கு, தேஹரி துவார் நம்ம வீட்டுடைய நிலைப்படி, வாசற்படி, துளசி பீத்தர் பாகிரோ அந்தரர் பார், யாரெல்லாம் உள்ளேயும் வெளியேயும் சாசி உஜியார் வெளிச்சத்தை தருகிறார்களோ, அகமும் புறமும் தூய்மையாகும், அதாவது புனிதமாகும். இப்படி ராமநாமத்தினுடைய பெருமையை அவர் சொல்கிறார். இன்னும் சொல்கிறார், ராமா சொல்லும்போது ரா ஃபஸ்ட் சொல்லுவோம் இல்லையா? அப்பொழுது வாய் திறக்கும். ரா சரி பாருங்க, வாய் திறக்கும். அப்பொழுது உள்ளே கிட்ட பாவமெல்லாம் வெளிவருவோம். எம் சொல்லும்போது வாய் மூடிக்கொள்வோம். ரா எம். அப்போ வெளியே போகிற பாவங்கள் மீண்டும் உள்ளே வராது. துளசி ராக்கே கரத்தகி நிகசத்து பாப்பு பஹார், பஹார் ஆத்தாய் நிகசத்தில் பஹார் ஆத்தாய் வெளியே வருகிறது. பாப்பு பஹார், பாவம் என்ற மலையே வெளியே வருகிறது. துளசி ராக்கே கரத்தகி நிகசத்து பாப்பு பஹார். சரி, பெரிய பீத்தர் ஆகத்தை மறுபடியும் உள்ளே வெளிப்பச்சு இல்லையா? அந்த பாவம் மீண்டும் உள்ளே வராது. ஏன் உள்ளே வராது? இப்போ கதை வச்சா உள்ளே வர முடியுமா? வர முடியாது. அப்போது தேத்த மக்கார் மாவனா, மக்கார்னா மாவனா, மாயனை எடுத்து கிவார்னா கதவாக அடைக்கிறது. ஆக ராம் 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 சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பாவங்கள் வெளியே போயிட்டே இருக்கும். போன பாவங்கள் திரும்ப உள்ளே வராது. ஆகவே இதுவும் அங்கே ராமநாமத்தினுடைய பெருமையை நமக்கு சொல்லுகிறது. அடுத்தபடியாக வாலி தெரியும். வாலி சுக்ரீவன் போரிலே வாலியை ராமன் கொண்டு விடுகிறார். அந்த அம்பை பார்க்கிறான் வாலி. அதில் ராமன் இருக்கிறது. ராமனா என்னை கொன்றார் என்று ராமனை அழைக்கிறான். அழைத்தவரை வசைப்பாடுகிறான்.
அப்போ ராமர் அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். அறிவுரை கூறியதாலே தன் தவறை உணர்ந்து வாலி அவரிடம் மன்னிப்பு கேட்கிறான் ராமனிடம். சரி, உனக்கு நான் புண்ணியம் தருகிறேன் என்றால், ஒரு மனிதன் தவறை உணர்ந்தால் அவனை மன்னிக்க வேண்டும். அது அவருக்கு பெரிய தண்டனை. தவறை உணர்ந்தால் அவனை மன்னிக்க வேண்டும், அதுவே பெரிய தண்டனை. அதனால வாலி, நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு உயிர் தருகிறேன் என்றால் ராமனுடைய பானம் வீண் போகாது. தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒக்க மாட்டக்க ஒக்க பானமு ஒக்க பத்தினி என்பார்கள். ஒக்க மாட்டக்கனா ஒரு சொல் ஒன்றுதாமா ராமனுக்கு. ஒக்க மாட்டக்க ஒக்க பானமு ஒக்க பத்தினம் என்று சொல்வார்கள் தெலுங்கிலே ஒரு பழமொழி. அப்படி இவருடைய பானம் வீண் போகாது. ஆக நீ இறப்பது நிச்சயம், ஆனால் நான் கடவுள், உனக்கு மீண்டும் உனக்கு உயிரை தருகிறேன் என்று ராமர் சொல்ல, அப்பொழுது சொல்கிறான் வாலி, சொல்கிறாம்மா சொல்கிறான் வாலி, எனக்கு வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்தால் நான் மீண்டும் என்றைக்காவது ஒரு நாள் இறக்கத்தான் போகிறேன். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பிறந்த பிறகு கண்டிப்பாக இறந்தான் பெறுவோம். யாரும் இருக்கல்ல. ஒருவன் இன்று சாகலாம், அடுத்தவன் நாளை சாகலாம், அல்லது நாளை மறுநாள் சாகலாம். ஆனால் இறப்பு என்பது கண்டிப்பாக உண்டு. நான் இப்பொழுது உயிர் வந்தால் என்னைக்காவது நான் இறந்தான் தெரிய வேண்டும். அப்படி இறக்கின்ற பொழுது, இன்றைக்கு நான் இறந்தால் உங்கள் மடியிலே இறப்பேன். ராமனுடைய மடியிலே இறப்பது என்பது மிகப்பெரிய புண்ணியம். உதாரணமாக, நாம் காரிலே போகிறோம் அல்லது வண்டியிலே போகிறோம், திடீரென்று அந்த பஸ் வண்டியோ அது காரோ கவிழ்ந்து விட்டது. அப்புறம் என்ன உடனே சொல்லுவோம், கடவுளே என்று சொல்லுவோம், அது ராமா என்று சொல்லுவோம். அப்பொழுது பெற்றவன் ஞாபகம் கூட வராது நமக்கு. கடவுள் ஞாபகம் கூட வராது. கடவுள் ஞாபகம் தான் வரும், பெற்றவர்கள் ஞாபகம் கூட வராது. அப்போது அந்த இறக்கும்போது கூட அந்த ஆபத்து போதுன்னே என்ன பண்ணுறோம், கடவுளே இருக்கிறோம். கடவுளே, முருகா, ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா என்று அழைக்கிறோம். இறைவனுடைய பெயரைத்தான் அழைக்கிறோம். இங்கே ஒருவன் சாகும் பொழுதே இறைவனுடைய பெயர் சொல்லிக்கொண்டே செத்தால் அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். இப்போ அதுவும் ராமனுடைய மடிகளே உயிரை துறக்கின்ற புண்ணியம் எனக்கு மறுபடியும் கிடைக்காது. ஆகவே ராமா, எனக்கு உயிர் பிச்சை வேண்டாம், நான் உங்கள் மடியிலேயே தன் உயிரை துறக்கிறேன் என்று வாலி அவருடைய மடியிலேயே உயிரை துறக்கிறான். இங்கே ராமத்தினுடைய பெருமை அங்கே அறிய முடிகிறது. அதைத்தான் கிருஷ்ணா சொல்கிறார், ராம நாம மனு தீப தரு ஜீஹ தேஹரி துவார் துளசி பீத்தர் பாகிரோ ஜோ சாஸ் உஜார் என்ற சொன்ன துளசிதாசர் சொல்கிறார், ஜனம் ஜனம் முனி ஜத்தன் கராயி அந்த ராமக்காக ஆபத்த நாகி என்றார். முனிவர்கள் எத்தனை பிரிவு எடுத்து முயற்சி பண்ணாலும் கூட சாகும் பொழுது ராமாயணம் சொல்ல வராது. எனக்கு ராமன் சொல்ல சொல்ல எனக்கு வருகிறது, இந்த புண்ணியம் எனக்கு போதும்னு சொல்லி அவருடைய மடியிலே உயிரை விடுகிறான். இங்கே ராமனுடைய பெருமை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு நிகழ்ச்சி, இங்கே மகாத்மா காந்தி அவர்கள் அன்றாடம் ராம் பஜன் என்றவர், ராம் துன் என்பாரதை பஜனை செய்வார். அதுக்கு ராம் துன் என்று பெயர். எத்தனை பாடல்கள் பாடினாலும் கூட இறுதியிலே ராம் துன் என்ற ராம பஜனையை பாடிவிட்டுத்தான் அந்த பாடலை பாடித்தான் பஜனை முடிப்பார். இதுக்கு ராம் துன் என்று பெயர். அந்த ஒவ்வொரு நாளும் இவரை கொல்வதற்கான முயற்சி நடக்கிறது என்பதை அவருடைய ஆட்கள், அதாவது அவருடைய வெல்விஷர்ஸ் அறிந்து கொண்டார்கள். காந்தியை பாஸ் வைக்கிறார்கள், ஐயா ஐயா, தங்களை கொல்ல முயற்சி நடக்கிறது, கண்டிப்பாக தங்களை கொண்டு விடுவார்கள். ஆகவே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன், அதாவது பாதுகாப்பு தருகிறோம், நிறைய தருகிறோம்
என்று சொல்லும்போது இப்படி காந்தி சொன்னாராம், இந்த வார்த்தை சொன்னார், ஜனம் ஜனம் முனி ஜத்தன் கராயி அந்த ராமக்கா ஆவத்தனாயி. நான் ராமன் என்று சொல்லி ராமனுடைய பாடலை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, பிரார்த்தனை செய்கின்ற பொழுது என்னுடைய உயிர் போய்விட்டால் எனக்கு அதைவிட பெருமை வேறு கிடையாது. இறைவன் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு இன்னும் எவ்வளவு செயல் காரியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அது வரைக்கும் அவனே இந்த உடலை காப்பாற்றுவான். ஆக தனியாக எனக்கு பாதுகாப்பு தேவை இல்லை என்று அந்த பாதுகாப்பை அவர் மறுத்தார். இங்கேயும் நாம் ராமனுடைய பெருமையை, ராமநாமத்தின் பெருமையை பார்க்க முடியுது. அடுத்ததாக ராமரும் சீதாவும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு போகிறார்கள். காட்டுக்கு போகிறபோது வர வழியிலே ஆற்றை கடக்க வேண்டும், கங்கையை கடக்க வேண்டும். கடப்பதற்கு வழி இல்லை. எப்பொழுது அந்த கங்கையை கடக்கின்ற அந்த படுகோட்டியாக இருக்கான் யார்? குகன். அந்த குகனை கூப்பிடுகிறார். குகனும் இங்கே வாப்பா, நான் ஆற்றை கடக்கணும், என்னை படகுமாக கடக்க விடு. அப்பொழுது சொல்கிறான். குகன் தெரிந்து கொண்டான், வந்திருப்பது ராமன் தான், பரபிரம்மம் தான் போய் புரிந்து கொண்டான். உடனே சொன்னான், ஏற்ற முடியாது, உங்களை ஏற்ற முடியாது. உங்களுடைய பாதங்களை கழுவ வேண்டும். உங்களுடைய பாதங்களை கழுவினால்தான் நான் எனக்கு அனுமதியுங்கள். நான் தான் கழுவுவேன், அதுக்கூடாது, நான் கழுவுவேன். என்னை அனுமதித்தால் கழுவிய பிறகு நீங்கள் எங்களுடைய படகுகளை அமரலாம், அமர்ந்து நீங்கள் கங்கையை கடக்கலாம். ஏன் அப்படி சொன்னாம? அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்காது. அவன் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், காரணம் கேட்குறார் ராமன், ஏப்பா அப்படி சொல்கிற, ஒரு கல்வினா வரப்போகிறது. உடனே அவர் சொல்கிறார், ஆமாம், உங்களுடைய பாதம் புறாவும் மண் இருக்கிறது, புழுதி படர்ந்திருக்கிறது. உன்னுடைய புழுதி பட்டதனாலே அகலிகை என்ற அந்த பாறை கல் பெண்ணாக மாறியது. அந்த கதை தெரிஞ்சு போய் நினைக்கிறேன். அகலிகை தன்னுடைய கணவனுடைய சாபத்தினால் கல்லாக மாறுகிறாள். ராமருடைய பாதம் பட்டதனால், ராமருடைய பாதம் புழுதி பட்டதனால் அவளுக்கு அகலிகைக்கு சாப விமோசனம் ஏற்படுகிறது. அவள் மீண்டும் பெண்ணாக மாறி அங்கே சுகலோகம் போகிறாள் என்பது ஒரு வரலாறு. அந்த அகலிகையே, அந்த பாறையே பெண்ணாக மாறும் பொழுது, நீங்கள் உன் கால புழுதியோடு என்னுடைய போட்டில் படகுல ஏறினால் என் படகு கல்லாடுமே, பெண்ணாடுமே, அப்புறம் எப்படி என் வாழ்க்கை நடத்துவது? எனக்கு வயிற்றுக்கு என்ன பண்ணுறது சார், பிழைப்பு என்ன பண்ணுறது? ஆகையினால நீங்கள் என்னுடைய படகுலே ஏழுக்கு முன்னாலே நான் உங்களுடைய பாதங்களை கழுவுவேன். அந்த பாதங்களை கழுவதற்கான ஒரு யுக்தியை கடைப்பிடித்தா கிடையாண்டா யோகன். இங்கேயும் கூட ராமனுடைய பாத புழுதியினுடைய பகுதியே இப்படி இருக்கும்போது ராமனுடைய பகுதி நாம் சொல்ல வேணும்னு என்ன? இப்படி ராமனுடைய பெருமையை இங்கே அவர் நிறைய சொல்லப்படுகிறது. நிறைய இடங்களிலே ராமனுடைய பெருமையை சொல்லிக்கிறோம். ராமனுக்கு பல பேர் உண்டு. கவியரசர் கண்ணதாசன் தெரியும், அவர் பாடுகிறார், வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன். உங்களுக்குலாம் தெரியும், ராமர் ரகுவம்சத்திலே பிறந்தவர். ஆகவே அந்த ரகுவம்சத்துக்கு பெருமை சேர்த்தவர் யார் என்றால் ராமன். இந்த வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன். மதங்கள் சைவ சமயம், அந்த காலத்தில் 2 சமயம் உண்டு. ஒன்று சைவம், மற்றொன்று வைஷ்ணவம். சைவர்கள் திருநீர் பூசுவார்கள், வைணவர்கள் நாமம் போடுவாங்க. 2ஐயும் சேர்த்துப்பார் சிவராமன். மதங்களை இணைப்பவன் சிவராமன். சிவன் சைவம், ராமன் வைஷ்ணவன். மதங்களை இணைப்பவன் சிவராமன். மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன். மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன். முடிவில்லாதவன் அனந்தராமன். முடிவில்லாதவன் முடிவில்லாமன் அனந்தராமன். ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். நம்பிய பேருக்கு ஏது பயம்? அதுக்கு பாருங்கள், ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். நம்பிய பேருக்கு ஏது பயம்? ராமனை நம்பினால் என்ன பயம்? ஏது பயம்? ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். ராமனின் கைகளில் நான் அபயம் என்கிறார்.
நான் சரண்டர் ஆயிடுறேன். ராமனின் கைகளில் நான் அபயம். ராம் 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 முடிக்காது. ராம் 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 இப்படி ராமனுடைய பெயர் சொல்லி முடிக்கிறார். இப்படி ராமனுடைய பெயரானது மிக மிக புனிதமானது. அந்த ராமனுடைய பெயரை சொல்லி நான் சொல்லுவது போல கோவன் சரி, வாலியும் சரி முக்தி அடைந்தார், ரத்னாகர் முக்தி அடைந்தார், வால்மீகியாக மாறினார், அகலிகை சாப விமோசனம் பெற்றாள். இன்னும் இது நிறைய கதைகள் உண்டு. ஒரு நிகழ்ச்சி, ராமர் ஆற்று குளிக்க போகிறார். குளிக்க போகிற பொழுது அந்த அபராதனை எடுத்து கீழே வைக்கிறார். வில்லை அம்பை கீழே வைக்கக்கூடாது, மரபு கீழே வைக்கக்கூடாது, அது ஒரு சாஸ்திரம். அவர் என்ன செய்கிறார், அவர் அந்த வில்லை என்ன பண்ணுறார், மணலிலே குத்தி வைக்கிறார். மணலிலே குத்தி வைத்து விட்டு போனார். குளித்து முடிச்சு ஒருத்தன் வந்தார், எடுத்துக்கொண்டார். அந்த எடுத்த பொழுது அந்த அம்பிலே ஒரு தேரை, ஒரு தவளை சிக்கியிருந்தது. அது உயிருக்கு போராடிக்கொண்டிருந்தது. உடனே ராமர் கேட்குறார், தேரையே தவளையே, இப்போ நீ சாகப் போகிறாயே, நீ சொல்லியிருந்தால் நான் உன்னை, நீ கத்தியிருந்தால் நான் உன்னை காப்பாற்றிருப்பேனே, நான் குத்தி இருக்க மாட்டேன் என்கிறார். அப்பொழுது தவளை சொல்லுதாமா, ராமாயணம் சொல்லுது, ராமாயணக்காக தவளை சொல்லுதாமா, ராமா வெளியிருந்து எனக்கு ஆபத்து வந்தால், வெளியிலிருந்து ஆபத்து வந்தால் நான் ராமா ராமா என்று உன்னைத்தான் கூப்பிடுவேன். நீ எங்களை காப்பாற்றுவாய். நீயே எனக்கு ஆபத்து வரும்போது என்ன பண்ணுவேன்? புரியவில்லையா? சொல்லுவாங்க, வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது வரலாம். கஷ்டமான வாழ்க்கையாக தான் எப்படி இருக்கும்? வாழ்க்கையில் கஷ்டம் வரலாம், ஆனால் கஷ்டமான வாழ்க்கையானா அது எப்படி? அதுபோல் எல்லோரையும் காப்பாற்றுவாய், நீ காப்பாற்றுவாய். எனக்கு கஷ்டம் வரும்போது, ஆபத்து வரும்போது நீயே எனக்கு ஆபத்தாக வந்தால் நான் யாருக்கு கூப்பிடுவேன் சொல்லலாமா? அந்த தவறு சொல்லிச்சாமா, நீயே எனக்கு ஆபத்தாக வரும்பொழுது, யமனாக வரும்பொழுது நான் யாரை கூப்பிடுவேன்? யாரும் எனக்கு காப்பாற்ற போகிறேன்? ஆகவே நான் அமைதியாக வந்தேன் என்று சொல்லிச்சாமா. இப்படி ராமனுடைய பெருமையை சொல்வதற்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. அது சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே இந்த கேள்வியை கேட்ட நேயருக்கு நன்றி சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கின்றேன். நாளை ஒரு புதிய தலைப்புடன் தங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் விடைபெறுவது தங்களின் சுந்தரராஜன். தன்யவாத். ஜெய்ஹிந்த்.